இந்த எண்ணெயில மிதக்க விடுற பொரிச்ச பரோட்டா இருக்குல்ல, அத இந்த கடை தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்களாங்க. இந்த விஷயம் எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் விருதுநகர் வரைக்கும் போயிருந்தேன். அப்பதான் தெரிய வந்துச்சு. கடையோட பேரு அசன ஹோட்டலா. அங்க இருக்கிற மக்கள்லாம் கூட்டமா வந்து பார்சல் வாங்கிட்டு போறாங்க இந்த பொரிச்ச பரோட்டாவை. ஆனா கூட இந்த மாதிரி சட்னி பாக்கெட் வாங்கிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன பரோட்டா கடை தானே, இதுக்கு எதுக்கு சட்னி பாக்கெட் போட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டா, அட நீங்க வேற எங்க ஊர்ல இந்த சட்னி இல்லனா யாருமே பரோட்டா சாப்பிட மாட்டாங்க அப்படின்றாங்க. என்னப்பா புதுசு புதுசா சொல்றீங்க? அதே மாதிரி இந்த கல்லு இருக்குல்ல, தோசை கல்லு, இது 60 வருஷமா இருக்காம் இதே இடத்துல. சரி இவ்வளவு ஹைப் குடுக்குறீங்க, சரி உள்ள போய் சாப்பிட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு ஒரு டேபிள புடிச்சு உட்கார்ந்துட்டு, அண்ணா 2 பொரிச்ச பரோட்டா நல்லா உங்க கையால பிச்சு போட்டு நல்லா குருமாலாம் ஊத்தி எடுத்துருவாங்க அப்படினோனே நல்லா எண்ணெயில குளிச்சிட்டு இருந்த அந்த பரோட்டாவை எடுத்து எண்ணெய் போகிற வரைக்கும் தட்டி எடுத்துக்கிட்டாங்க. இந்த பரோட்டா பாக்குறதுக்கே பாருங்களேன் நல்லா செவன்னு இருக்குல்ல. அதுல இருந்து 2 பரோட்டாவை எடுத்து கையிலேயே கரக்க முறுக்குன்னு பிரிச்சு போட்டாங்க. நல்லா மொறுமொறுன்னு பிச்சு போறப்ப அந்த சவுண்ட பாருங்களேன். நல்லா பிச்சு போட்டுட்டு ஒரு அண்டா ஃபுல்லா அந்த குருமா வச்சிருந்தாங்க. அதை ஒரு கலக்கி எடுத்து எவ்வளவு ஊத்துறங்கிற அளவு பார்க்காம அப்படியே ஊத்தி குளிக்க உண்ணும். அப்பதான் டேஸ்டே. ரைட் சொன்ன மாதிரியே அவங்க அந்த பொரிச்ச பரோட்டா எடுத்துட்டு வந்து நம்ம இலையில வச்சுட்டாங்க. வச்சுட்டு எனக்கும் கொஞ்சம் சட்னி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க எங்க கடையோட ஸ்பெஷல் அப்படின்னாங்க. எனக்கு இந்த மாதிரி சட்னி சாப்பிடலாம் பழக்கம் இல்லை. லைட்டர் தொட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லதா இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் காரசாரமா இருந்தா நல்லா இருக்கும். கார குருமா எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதை ஊத்திட்டு அந்த பரோட்டாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பாருங்க நல்லா இருக்குப்பா பரோட்டா. கூட தொட்டுக்கைக்கு புறா வேற வாங்கியிருந்தேன். அந்த புறாவை எடுத்து ஒரு கடி கடிச்சு பார்த்தா பாருங்களேன். ஐயோ புறா கிரேவி வேற லெவல். அந்த புறா கிரேவியில கொஞ்சம் எடுத்து அதுக்கப்புறம் புறா பீஸ் கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பரோட்டா கூட சாப்பிட்டு பார்த்தா பாருங்க. அடடடடா ஓகே தான். இவங்க கொடுத்த ஐப்புக்கு ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. 60 வருஷமா இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்களா கடையா. நானும் என் கேமராமேனும் 2 பேரும் சாப்பிட்டோம். 2 பேருக்கு 300 ரூபா வந்துச்சு பில்லு. திருப்தியா தான் சாப்பிட்டோம். இந்த மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது ஃபேமஸான கடை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.